ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு vlogs. இன்றைக்கி ஒரு பெரிய vlog வீடியோ பார்க்கலாம் வாங்க. மார்னிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக புக் பண்ணியிருந்தோம் மூவிக்கு. முன்னாடியே போயிட்டா எல்லா ஷாப்பும் பார்க்கலாம்னு மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடியே போயாச்சு. மூவி பார்த்திங்கன்னா காந்தி கண்ணாடி, நம்ம பாலாவோட படத்துக்கு தான் போயிருந்தோம். அண்ட் நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற மால் ஆஃப் ஏஷியாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இது அவுட்டரில் இருந்ததுனால மெட்ரோலாம் கிடையாது. அங்கே பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் ஷாப்பெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டு லக்ஸரி ஷாப்ஸ் தான், மோஸ்ட்டாக லக்ஸரி ஷாப்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இதோட செட்டப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருந்தது. இதை பார்க்கும்போதே ஒரு 2 நிமிஷம் நின்று பார்க்கணுன்னு நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரி உட்காந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, ட்ரீஸு, அப்புறம் வாட்டர் ஃபால்ஸு, இது எல்லாமே இருந்துச்சு. அதை விட இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு கடையை பார்த்தோம், ஹேண்ட்மேட் மசாலா அப்படின்றது. இதுவுமே ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் தானே. நம்ம வீட்டில் நல்ல பொடி பண்ணி அதை விற்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப், நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பர்கர் கிங் போயாச்சு. இங்கே ஆஃபர் பார்த்திங்கன்னா 2 பர்கர் வந்து 79 rupees வெஜ் பர்கரும், நான்வெஜ் பர்கரும் 99 rupeesக்கு 2 வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பர். அண்ட் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா 2 ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒரு 68 rupees மாதிரி கோன் ஐஸு, அப்புறம் 99 rupeesக்குமே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டுமே அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, ஒர்த்துன்னு சொல்லுவேன் நான். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாலில் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து வாயிலே குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர் கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம். மற்ற மால்லெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் கப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இங்கேயும் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதோட டைம் ஆகிட்டுன்னு மூவி பார்க்குறதுக்கு உள்ளே போயாச்சு. மொத்தம் 14 ஸ்க்ரீன் இருக்குது. நல்ல கூட்டமாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே நல்ல கூட்டம் இருக்கும் போல். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ரெக்லைனர்லாம் எதுவும் கிடையாது. கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே புஷ்பேக் சீட் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த பின்னாடி இருக்கிற சீட்டு வரைக்கும் எல்லாமே ஒரே ரேட் தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா மற்ற மாலை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து மூவிக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாலில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, மூவிக்கு ப்ரைஸ் கம்மியாக வச்சுட்டு பார்க்கிங்க்கு ஜாஸ்தி வச்சுட்டாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா பார்க்கிங்க்கு என்னால் இன்னுமே வந்துட்டு அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்களும் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கும் பார்க்கிங் அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மூவியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நல்ல மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி. அண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நான்லாம் அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். எந்த மூவிக்கும் அழுகாதது நான், அதுவும் தேட்டர்லாம் போனால் நான் சுத்தமாக அழுகலாம் மாட்டேன். ஆனால் என் கண்ணு கலங்கினது மட்டும் இல்லாமல் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சது இந்த படம் தான். நல்லாவே இருந்துச்சு. மூவியில் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. மூவி பார்த்துட்டு திரும்ப எல்லா ஷாப்பும் பார்க்கலாம்னு போக ஆரம்பித்தாச்சு. நிறைய ட்ரெஸ்ஸு, லெஹங்காஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. மேரேஜ் ஆகிற வரைக்கும் தான் லெஹங்காலாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது லெஹங்காவே 2க்கு மேலே இருக்குது, அதுவும் மேரேஜ் லெஹங்காவே. அதையே எதுக்கும் போட முடியாமல் ஓரமாக தூங்குது. அப்புறம் எப்படி நான் ஒரு மேக்கப் பைத்தியமோ அது போல் அடி வந்து ஒரு வாட்ச் பைத்தியம். நீ ஏதாவது பாருமா, நான் தோ வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. பார்த்தா ஏதாவது ஒரு வாட்ச் கடையில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அப்படி போனது தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, ஒரு வாட்ச் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அப்போ சிரித்தாங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன வாட்ச் அப்படின்னு கேட்டேன். ரோலெக்ஸ் வாட்ச். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 lakhsன்னு சொன்னாங்க. சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தாச்சு. அப்புறம் இங்கே தான் வந்துட்டு பிக்கஸ்ட் ஆப்பிள் ஸ்டோரும் இருந்துச்சு. உள்ளே போனால் நல்ல கூட்டம். என்னடா இந்த ஆப்பிளுக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உள்ளே நுழையவே முடியலை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி சும்மா போய் நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாட்சில் அல்ட்ரா 12, ஏர்பாட், மேக் புக் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போனதே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆகியிருக்கிற iPhone 17 ஏர் தான் பார்க்க போனோம். பட் அதை வந்து அங்கே இல்லை. ஸோ நாங்களும் வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையுமே நாங்களும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாம் இது ஆர்டிஃபிஷியல் தானா இல்லை ஒரிஜினல் ஏதாவது வச்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நாங்களும் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
அப்படியே இங்கே ரைட்டில் திரும்பி லெஃப்ட்டில் திரும்பினா லைஃப் ஸ்டைல் வருது, மேக்ஸ்ன்னு வருது. சரி அதுவாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குமேன்னு உள்ளே போய் பார்த்தா, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, பேக்ஸு எல்லாமே நல்லா பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஆனாலும் இப்போதைக்கு தான் நிறையா வாங்கி வச்சுருக்குறோம். வாங்கி வச்சதே யூஸ் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் நிறையா கேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேக்கெல்லாம் ஒரு நாள் நானும் பண்ணி என்னோடய சேனலில் போடணும் அப்படின்னு சொன்னேன். அரிக்கிட்டேருந்து ஒரு கேவலமான லுக்கு வந்துருச்சு. நீயாவது செய்யறதாவது, அதுவும் இந்த வீடியோவாவது போடுறதாவது அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு கேவலமாக வந்துச்சு. ஒரே அசிங்கமாக போயிடுச்சு எனக்கு. அப்புறம் நிறையா டேட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டேட்ஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு டேட்ஸ் தான் நம்மளுக்குலாம் தெரியும். டேட்ஸ்னால் பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுக்கு தான் தெரியும். ஆனால் டேட்ஸ்லேயே வெரைட்டி வந்து நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன். அது எல்லாமே கேட்டால் இம்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய இம்போர்ட்டடில் வச்சுருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மல்பெரிஸ், ப்ளூபெரிஸ், ரம்புட்டான் அவ்வளோ ப்ரைஸ் வந்து அதிகம். இந்த மாதிரி பேக்கரி, பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்க்கெலாம் போயிட்டோன்னா என்னோடய மைண்டு ஃபுல்லாகவே ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணும், டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் இருக்கும். அண்ட் இந்த வீடியோலாம் எதுக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் எப்படியும் ஒரு கேக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நிறையா வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் வேணும்ல, அதனால் சரி எடுத்து வச்சுக்கலாமேன்னு வச்சுருது தான் இதெல்லாம். நானும் ஒரு டீ கேக்கு, ப்ரௌனிலாம் போய் பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அரிக்கு வேறு பர்த்டே வரப்போகுது, இந்த மந்த் அவங்களுக்கு பர்த்டே, நான் செஞ்சு தரேன். ப்ரௌனியாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், இல்லை டீ கேக்காக இருக்கட்டும், எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நிறையா ரெசிபி பார்த்திங்கன்னா வெறும் எக்கு போட்டு தான் இருக்குது. இவங்க பியூர் வெஜ்ஜு. ஆனாலும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கும் அரியோட பர்த்டேக்காகவும் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன்றதில் உறுதியாக இருக்கிறேன். அப்புறம் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸு, இம்போர்ட்டட் ஜெல்லிஸு அந்த மாதிரி நிறையா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த சாக்லேட்லாம் வாங்கணும் போகணுன்ட்டு. ஆனால் அது சாப்பிட்டா வந்துட்டு இவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு கெடுதல், வேணும்னா வாங்கிக்கோ ஆனால் உடம்புக்கு ரொம்ப கெடுதல், ரொம்ப சுகர் கண்டென்ட் அதிகம், அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சுகர் சாப்பிட்டாலே இருமல் அதிகமாக வர ஆரம்பிச்சுன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு மஷ்ரூம் பார்த்தோம். அதெல்லாம் அரிய வகை மஷ்ரூம் போல். ஒரு பேக்கெட்டு 2500 ரேஞ்சு. நான் என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் பார்த்துருக்குறேன். இந்த ப்ரைஸ்க்கு ஒரு 6-7 காளான் கூட இருந்திருக்காது. அதை கேட்டால் என்னமோ அரிய வகை மஷ்ரூம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி வாங்கி சாப்பிடணுமாடா அப்படின்றத என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள்லாம் இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவீங்களான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இதை பார்த்த உடனே பார்க்குறதுக்கே பிடிக்கல. இது எப்படி செஞ்சு சாப்பிடுவாங்கன்றது தான் எனக்கு வந்து மைண்டில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நார்மலாக நாளைக்கு சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு போனோம். மற்ற பக்கம் விட இங்கே வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா அதிகமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கும் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா அதிகமாக தானே வரும். நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே போயிட்டு வாங்க. பெங்களூரில் இருந்தீங்கனாலோ இல்லை வந்தீங்கனாலோ கண்டிப்பாக இந்த மால் ஆஃப் ஏஷியா ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வ்ளாகை பார்த்ததுக்கு நன்றிகள் பல. எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க நம்ம அட்மு விளாக்ஸ்க்கு. அண்ட் பெங்களூரில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.